வணக்கம் உறவுகளே. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஃப்ரான்ஸில் ஜர்தான் ஃபேமிலியால்னு ஒரு இடம் இருக்கும். அது வந்து மேரியில் நம்ம பணம் கட்டினோம்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு காசு கட்டி வருஷத்தில் இவ்வளோன்னு நம்ம ரினியூவல் பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு என்னென்ன காய்கறி தேவை, இந்த ஊரில் விளையிறதோ நம்ம ஊரில் விளையிறதோ ஏதோ இங்கே வர அளவுக்கு ஒரு 3 மாதம் அது என்னென்ன தேவைன்றது வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். அது அந்த இடம் நாங்கள் அதை பார்க்க போகிறோம் இன்றைக்கி. நம்ம ஊரில் விவசாயம்லாம் பெருசாக செய்கிற மாதிரி இல்லை, ஆனால் சின்ன சின்னதாக இருந்தாலும் அவங்க திட்டத்துக்கு செய்வாங்க. அவங்க என்ஜாய் பண்ணி செய்வாங்க. அதுதான் நம்ம விவசாயம் அங்கே நல்லா பண்ணுறோம் இல்லைங்களா. இங்கே எப்படி நடக்குதுன்னு பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள், வாங்க பார்க்கலாம். எழுதியிருக்க பாருங்கள், நம்ம இதுக்குள்ளே தான் போக போகிறோம். நிறைய பேர் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதில் இடம் வச்சுருக்கிறவங்க போய் சுற்றி பார்த்துட்டும் வராங்க பாருங்க. காரில் வந்துட்டு போகிறாங்க. நம்ம அது உள்ள தான் போகிறோம். இப்போ வாங்க நீங்களும் பார்க்கலாம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இது கார் பார்க்கிங் இதெல்லாம். வச்சு கொண்டு வந்து காரை கொண்டு வந்து இங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கா? இது மாதிரி கம்மியத்தில் அவங்க வேலை செய்கிற பொருள்லாம் நிறைய வச்சுருப்பாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அதெல்லாம் இருக்குது பாருங்கள். அது உள்ளே இருக்கும். இது வந்து இந்த இடத்துல இது என்ன கம்யூனிகேஷன் உட்காந்து பேசுகிற இடமா இல்லை என்னான்னு தெரியல. கிளாஸ்லாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல நம்மளுக்கு பெருசாக. இங்கே ரூமாக இருக்குது, டாய்லெட் இருக்குது இதில். அப்போ இன்றைக்கி பொழுது வரலாம் இங்கே இருப்பாங்க போல இருக்குல்ல. வரவங்க நான் பேசலாம்ல வந்து அவங்கவுங்களாம் அவங்க நேரத்தில் வந்து கொட்டி என்னென்ன இந்த சீசனுக்கு என்ன தேவை. நான் இது மாதிரி வந்து பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. 2 பக்கமும் எடுங்க எப்படி ஏன்னா இன்னும் சரியாக இது ஆகல உங்களுக்கு. ஆமாம் ஆமாம், அது பாருங்க கொத்தி விட்டு போட்டுட்டாங்க. ஆமாம் அந்த இதெல்லாம் கொத்தி விட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம், விதை போட்டிருக்காங்க. இதெல்லாம் பூக்கும் எல்லாம். இது என்ன செடி இது? இதை பூ பூத்துக்குது. அது தோல்ல அதோ நிறைய பூத்துருக்கு. என்னடி ஏதோ லெகிமா இருக்கும். லெகிம் தான், என்ன லெகிம் தெரியல. நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது காய்ச்சிருக்கும். தகுந்த மாதிரி அவங்க இது 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 ஃபோமா இருக்கும். ஃபோம் தான் நினைக்கிறேன். ஆப்பிள் தான் இது. ஆப்பிள் தான் இது. நம்ம காய் காய்க்கும்போது ஒரு டைம் வரலாம். ஆமாம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடமே அழகாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். இங்கே பாருங்க, பொடி இது திட்டு திட்டா கொத்தி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது திராட்சை கொடி. அது ஒரு பைப் மாதிரி போட்டு அதில் இது பண்ணி வச்சுருக்காங்க, திராட்சை கொடி. இது வந்து இப்போ இது வந்து 2-3 பேருக்கு இந்த இடம் சொன்னாக்கா அவங்களுக்கும் அந்த பிதாவில் வந்து தண்ணி நிரப்பிக்கலாம். நீல கலரில் தண்ணி நிரப்பிக்கலாம். அவங்களுக்கு தண்ணியெல்லாம் அங்கேயே ஒரு ஒரு கணர் மாதிரி வச்சு அதில் தண்ணி இருக்கும். தேவைப்பட்டதை எடுத்துக்கலாம். அங்கே தண்ணியெல்லாம் உங்களுக்கு டேப் வாட்டர்லாம் ரெடியாக இருக்கும் அவங்களுக்கு. சரி, ஓகே. அப்போ இங்கேயே அவங்க என்ன செய்வாங்க, இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு வெயில் வந்த பிறகு அந்த சைஸ்லாம் போட்டிருக்குல்ல சேர்லாம், அந்த இடத்துல உட்காந்து பார்பிக்யூலாம் செஞ்சு இங்கேயே சாப்பிடுவாங்க. நம்ம கேட்கணும்னா எப்படிங்க கேட்கறது? அந்த நேரத்தில் லிஸ்ட் பிரகாரம் தான் கொடுப்பாங்க. இப்போதைக்கு கிடைக்குது தெரியல, நீங்கள் போட்டால் அப்புறமா கிடைக்கும் உங்களுக்கு பொறுமையாக. ஓகே ஓகே. இன்னும் சரியாகல, இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி. நான் வந்து இவ்வளோ நாள் ஆகுது, இத்தனை வருஷம் ஆகுது. நான் என் பசங்கிட்ட கேட்கும்போது சொல்லுவாங்க மேரியில் பதிஞ்சா கிடைக்குமான்னுவாங்க. பதிஞ்சு வைக்கணும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் பதிவும். இது என்னது? இது சலாதுங்க. இது கீரை. இது வந்து அது என்ன கீரைன்னு தெரியல எனக்கு. அவங்க ஊர் ஏதாவது. ஆமாம் ஆமாம், நான் சமைச்சிக்கிறேன் ஆக்சுவலாக அதை. இதான் பிரியாணி இலை. லொரேன்ற செடி இதுதான்ல. இது காய் வேறு வைக்கும் பழகுது. இது வந்து பிரியாணி இலை. இது நம்மளுக்கு தேவைன்னா நம்ம நிறைய ரோட்டுங்கள்லாம் இருக்கும் அந்த ஊரில். நம்ம ஊர் வேப்ப மரம் மாதிரி இருக்குது இங்கெல்லாம் பாருங்க. ரோஜா துளுத்து வருது. இதுக்குள்ளே ரோஜா இருக்குது போல். இந்த உயிர்வேலி நம்ம ஊரில் எப்படி போடுவாங்கன்னு பாருங்கள். இந்த ஊரில் பாருங்கள் உயிர்வேலி எவ்வளோ அடர்த்தியாக போட்டிருக்காங்க. ஒரு செடி நட்டால் அதை கட் பண்ணி விட்டு அது உயிர்வேலி. எந்த காரணமும் நம்ம பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பெரிய பண்ணணும் அவங்க வந்து. ஓ சரி சரி சரி. ஒரு மிஷின் வந்து கட் பண்ணிட்டு. இது என்ன மரம்? ரோஜா மரம் மாதிரியே இருக்குது. அது பாருங்க, நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நினைக்கிறேன். தொப்பி போட்டுக்கிட்டு
ஆமாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஏய் பேர் பாருப்பா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர். வந்து இப்போ அவங்களுக்கு நிலம் இது இப்போ இது ஒரு முக்கோணமாக இருக்குன்னா அது அது அவங்களுக்கு அதுக்கு தகுந்த காசு கொடுக்கணும். இப்போ இவங்களுக்கு இவ்வளோ பெரிய இடம் அப்படின்னா இவங்களுக்கு தகுந்த காசு சரி சரி சரி. நம்ம பதிஞ்சிருவோம். இந்த பாருங்க வெங்காயமும் இது நட்டுருக்காங்க பாருங்க. வெங்காயம் தான் நட்டுருக்காங்க, வளர்ந்துருக்கு வெங்காயம் பாருங்கள். வெங்காயம் நட்டுருக்காங்க, வளர்ந்துருக்கு, கொஞ்சம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். ஆமாம், இதெல்லாம் வந்து ஜூன் மாதத்தில் வந்தால் அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே. அதுவும் வந்து ஒரு கீரை, பிளாக் சொல்லுவாங்க அந்த கீரை. அது வந்து ஃப்ரைஸு செடி பாருங்கள், அதுக்கு மேலே வளர்ந்து இருக்குது. அது வளர்ந்து கீழே வந்ததுன்னா இன்னும் அழகாக இருக்கும். காய் காய்ச்சினா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம கேட்டுன்னு போய் பார்க்கலாம் கிட்ட. இது இவரோட பேர் போல் இருக்குது. இது ஒரு ஆள் நிலம், இது ஒரு ஆள் நிலம். இந்தாண்ட ஒருத்தர் வீடு இருக்குது, இந்தாண்ட ஒருத்தர் வீடு இருக்குது பாருங்க. இவங்க பேர் என்ன? Enema. Anima. Bonjour madame. Je parle avec vous un peu. J'ai fait vidéo. J'ai fait vidéo. À YouTube. Parce que la table, comment ça, YouTube? YouTube. Oui. Et pourquoi YouTube? Vous faites quoi? Ah oui. Vous faites quoi sur YouTube? Ah, vous Oui. filmez des jardins? Oui. Ah, d'accord. Vous parlez un peu, non? De quoi? Comment on fait ici? Comment on fait ici? Ici, c'est une association. Ah, Association des jardins familiaux. jardin familial, oui. Et donc, si on veut faire du jardin, Oui, il faut s'inscrire, il faut aller prendre un rendez-vous. d'accord. Et donc, on vous propose, s'il y en a, de libre. D'accord. Parce que des fois, tout est occupé. Hein. Ah. Et ça fait un moment que je suis ici. On payait quoi? Oui. Oui, On payait quoi? oui. Combien? Ça dépend des parcelles. Hein? C'est des parcelles. Donc, il y en a de plus ou moins grands. Hein? Moi, je paye 130 € par an. Ah. 30 euros? 130. 130, ok. Ah. Et il y en a qui payent moins. Hein. Ah. Et puis, donc, on cultive, on fait des légumes pour soi, hein, pas pour vendre. Uh-huh. Vous faites ici la graine? Ici? Oui. Après, oui, on achète des graines. Là, j'ai semé des graines de carottes. Là. Je ne sais pas si ça va donner. C'est dans l'espoir. Il faut arroser, il faut s'en occuper. D'accord. Vous faites tout seul? Il n'y a pas quelqu'un Si, au j'ai communier? j'ai quelqu'un qui m'aide. Ah, Mais d'accord. bon. Là, vous avez d'autres parcelles. Bah, dans une porte, il y a 9 parcelles. D'accord. Il y a 9 parcelles. d'accord. ஓகே, இதில் வந்து 9 பேர் இருக்காங்களாம். மதாம் தனியாக வந்து செய்கிறாங்களா? Vous Pardon? pouvez aller voir comment ça se fait. d'accord, ok. Au milieu, on a l'eau. d'accord. அவங்க சொல்கிறாங்க தண்ணி இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தண்ணி கிணறு மாதிரி வச்சு தண்ணி வச்சுருக்காங்களாம், அதுக்கு இடையில இருக்குது, போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஊர்லலாம் வந்து பைப் போட்டு வச்சுருப்போம், டேங்க்கில் தண்ணி வச்சுருப்போம், அதில் தான் இது பண்ணுவோம். ஆனால் இங்கே பாருங்கள், இதில் எல்லாத்துலேயும் தண்ணி இருக்குது. இது எவ்வளோ தெளிவான தண்ணி பாருங்கள். இது கவர்மெண்ட்லேயே வந்து தண்ணி இதில் ரப்பி வச்சுப்பாங்க போல இருக்குது. இதை ராம்ப்ளி பண்ணி வச்சுப்பாங்க தண்ணி. 9 இதுக்கு உள்ளது தண்ணி இதுலேருந்து எடுத்துக்கலாம். இந்த 9 பேர் இருக்காங்களாம் இது உள்ள. அவங்க சொல்கிறாங்க இங்கே 9 பேர் நம்ம ஃபேமிலி இருக்குது இது உள்ள. அவங்க எல்லாருக்கும் இது பத்தாட்சி பண்ணிக்கணும், அதாவது பகிர்ந்துக்கணும் அந்த தண்ணிலாம் சொல்கிறாங்க. இதில் எல்லாத்துலேயும் தண்ணி இருக்குது பாருங்கள். இது கவர்மெண்ட்டு போட்ட காணுன்னு நினைக்கிறேன். இது இவங்க எல்லாம் வருஷத்தில் வந்து 130 € சொல்கிறாங்க, 130 € அளவுக்கு தகுந்த மாதிரி. அப்போ சப்போஸ் நீங்கள் பதிஞ்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ரீபிளாக இருந்ததுன்னா உங்களுக்கு இடம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரோஜா செடி, இது திராட்சை செடி, அது கட்டையாக இருக்குது பாருங்கள். அது இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா திராட்சை நிறைய காய்ச்சி தொங்கும். இப்போ இந்த குளிர்காலம் போய் ஒரு 6 மாதம், அந்த 6 மாதத்தில் இவங்க எல்லாத்தையும் விளைய வச்சு
C'était. C'est beaucoup de boulot, non? Oui, oui. Madame தண்ணி எடுக்கிறாங்க. தண்ணி எடுத்து Je sais pas. YouTuber. யூடியூப். Regarde la télé. தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே தண்ணி அவங்களுக்கு வந்து பசங்க அவங்க ஃபேமிலி எல்லாம் வச்சு பத்தாச்சா பண்ணி எல்லாம் கும்பலாக வேலை செய்வாங்க இதில். இதனால வந்து அது அடுப்பு சொல்லி இருக்குது. ஆமாம் ஆமாம், போட்டு சாப்பிடக்கூடாது. இங்கேயே உட்காந்து சாப்பிடுவாங்களாம். வெயில் இதெல்லாம் ஒவ்வொரு ஃபேமிலி அப்படியே இதில் 9 பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க அவங்க சொல்லும் போது. நான் தூசெல்லாம் இல்லை, என் கூட யாருன்னா வருவாங்க. நான் தனியாக இல்லை, நான் என் கூட யாருன்னா வருவாங்க. J'ai un peu. Pardon? J'ai aidé un peu. Comment? J'ai aidé un peu. Non, c'est gentil, ça va aller. அவங்க சொல்கிறாங்க நான் உதவி செய்கிறேன்னு சொன்னால் அதெல்லாம் வேணான்றாங்க அவங்க. ஓகே மெர்சி மேடம், மெர்சி அப்பா. தான் வரணும். பார்த்துட்டோம் நம்ம. இதுக்குள்ளே ரொம்ப நாளாக வரணும்னு ஒரு ஆசை. இது என்ன தெரியுங்க? இது ப்ரைஸ் பழம் தானே? ப்ரைஸ் பழம் இவ்வளோ ரொம்போஸ். ஆமாம், ப்ரைஸ் வந்து இவ்வளோ பெருசு வராது, ரொம்போஸ் தான் இது. இந்த ரோஜாலாம் பாருங்கள் நிறைய இப்போ துளுத்து தானே இருக்குது, லைட்டாக இருக்குது. ஆனால் இதில் ஒரு பூ எவ்வளோ பெருசு வரும் பாருங்கள். இது புதினா வளர்த்துருக்காங்க பாருங்கள். கரும்புதினான்னு சொல்லுவாங்க இது. புதினா அது எல்லாம் புதினா தான். இப்போ வந்து இது அப்படியே இந்த வருஷம் கட் பண்ணின்னு விட்டுருவாங்க. அடுத்தது வந்து மழை நாளில் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும், குளிர் நாளில். அப்புறம் பார்த்தாக்கா இது நல்லா வெயில் நாள் வரும்போதெல்லாம் அப்படியே கடகடன்னு வளர்ந்து வந்துடுங்க. நம்ம ஊரில் வந்து வெயிலில் கம்மியாக வளரும். பட்டாணி பெத்திப்பூவா, இது பட்டாணி செடி. இது பெத்திப்பூன்னு சொல்லுவாங்க இந்த ஊரில். பாருங்கள் இந்த ஊர் விவசாயத்தை பாருங்கள். இது என்ன செடிங்க? இது ஊர் செடியெல்லாம் இருக்கும். நோ எந்த நாட்டுக்காரங்களும் தெரியல. ப்ரொக்கோலின்னு நினைக்கிறேன். இதுவா? ஆமாம், ப்ரொக்கோலி இப்படியா இருக்கும்? இருக்கும், கதிர் வரும்னு நினைக்கிறேன் மேலே. இந்த ப்ரொக்கோலி செடி தான் இது. ஆமாம், கதிர் வரல ஒன்றும். ப்ரொக்கோலின்னு நினைக்கிறேன் இது. சரிப்பா, தெரியாமல் சொல்கிறோமான்னு தெரியல. இது பாருங்கள், ப்ரைஸ் தானே இது? புதினா மாதிரி தான். புதினா தான் நினைக்கிறேன், பெருசு பெருசாக இருக்கும். நோ, இது புதினா மோந்து பார்ப்போமா? இது இல்லை புதினா, அது அப்போ தான் நினைக்கிறேன். இது மோந்து பாருங்க. இது புதினா கிடையாது. புதினா கிடையாது. அப்போ அதுவும் புதினா கிடையாது. இது புதினான்னு நினைக்கிறேன். போட்டு பாருங்க. இது புதினா தான். ஆமாம், இது மரம் என்ன மரம் தெரில. என்ன தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். வேப்ப மரம் மாதிரி இருக்குது, இலை ரோஜா இலை மாதிரியே இருக்குது. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.